வழியான தமிழ் துறையுடன் இணைந்து ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் மற்றும் இலக்கிய கூடல் அரங்கேற்க இருக்கும் அவ்வையின் ஆத்திச்சூடி விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்பதில் தமிழ் துறை பெரும் மகிழ்ச்சி அடைகிறது. மதமிசை ஏகினார் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் அவர்களின் அடியார்கட்டி மனமாகிய மலரின் மேல் தங்கி இருக்கும் இறைவனை தொழுது இவ்விழாவினை தொடங்கிட அனைவரையும் இறைவாழ்த்து மற்றும் தமிழ்தாய் வாழ்த்திற்கு எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இறைவாழ்த்து பாட செல்வி விசானா அவர்களை அழைக்கிறோம். ஓம் நமோ ஹரியந்தானம் ஓம் நமோ சித்தானம் ஓம் நமோ இரியானம் ஓம் நமோ யுவச்சாயானம் நமோ லோயே சவசாஹோனம் ஏஷோ பஞ்சனமுக்காரம் சௌவப்பாவாபனாசனம் மங்களானஞ்ச சவ்வேசிம் பரமம் ஹவயே மங்களம் பரமம் ஹவயே மங்களம். தமிழ்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்து கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் திக்கணமும் அதிசிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு திரைநுதலும் தரிசனரும் திலகமுமே அத்திரக வாசனை கோலனை துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை சிறப்பியந்து செய்ய மறந்து வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே. வரவேற்க பார்த்திருக்காம் நன்றிருத்து வானத்தவர் செல்லும் விருந்தினரை உபசரித்து வருகின்ற விருந்தினரை வரவேற்கும் இடமுறையோ விண்ணுலகில் தேவர்களால் நல்ல விருந்தினராக போற்றப்படுவார் என்பதை வருகை. வந்தவரை வரவேற்க நம் கல்லூரியின் தமிழ்துறையின் தலைவர் பேராசிரியர் டி. உஷா அம்மையார் அவர்களை அன்புடன் அழைக்கின்றனர். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில என்று கூறி கடவுளை தொழுது இந்நிகழ்வினை ஆரம்பிக்கிறோம். தன்ராஜ் பெய்த் ஜெயின் கல்லூரி தமிழ் துறையுடன் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட் மற்றும் இலக்கிய கூடல் இணைந்து வழங்கும் இந்நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஔவையார் ஆத்திச்சூடி என்ற இந்நிகழ்ச்சியினை தொடங்கியுள்ளோம். இந்நிகழ்ச்சி மாணவர்களுக்காக நடத்தப்படுகிறது. கல்லூரி நிர்வாகத்தினரையும் தலைமையேற்க வந்திருக்கும் அறத்தோட நிச்சலின் வழியாக முனைவர் சி. முருகேசன் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். பேராசிரியர் பொறுப்பு வகிக்கும் முனைவர் எம். சக்திவேல் முருகன் ஐயா அவர்களையும் வரவேற்கிறோம். எது தர்மம் என்று பொருள்பட பேச வந்திருக்கும் நமது சிறப்பு விருந்தினர் இளைய சிலம்பொலி செல்வன் தா. திருமாறன் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். கருணையோடு எம் கல்லூரி மாணவர்களுக்காக இந்நிகழ்ச்சினை ஒருங்கிணைப்பு செய்த கோ. மணி அவர்களையும் ஐயா அவர்களையும் வருக வருக பிறத்துறை ஆசிரியர் பெருமக்களையும் மற்றும் ஜெகதீசன் ஐயா அவர்களையும் என் தமிழ்துறையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். எது தர்மம் என்ற தலைப்பில் பேசும் கருத்துக்களை எல்லாம் இன்பமுடன் ஏற்க வந்திருக்கும் என்னுடைய மாணவ செல்வங்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். வந்தவரை வாழ்த்தும் தருணம் இது. நம் கல்லூரியின் முதல்வர் முனைவர் முருகேசன் ஐயா அவர்களை நம் சிறப்பு விருந்தினர் திரு. திருமாறன் ஐயா அவர்களுக்கு பூங்கொசு வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
திரு திருமாறன் அவர்களுக்கு முன்பாக தம்பி பின்னாடி இருக்கிற குழந்தைகளுக்குலாம் இப்ப நம்ம சிறப்பு விருந்தினர் ஒருத்தர் அழைக்கும் போது பெரும்பாலும் தமிழ் துறையில எல்லா கல்லூரியும் சேர்த்து சொல்றேன். நான் பள்ளி படிக்கிற காலத்துல இருந்தே பார்க்கலாம், தமிழ்ல பேசணும் அல்லது தமிழ் இலக்கியம் என்ற நிகழ்ச்சியா இருந்தா ஒரு வயது முதிர்ந்த ஒரு அறிஞரை கூட்டு வந்து பேசுறத நம்ம வழக்கமா வச்சிருக்கோம். நாம சின்ன பிள்ளைகளா இருக்கும்போது பெரும்பாலும் அந்த நரைத்த முடிய பார்த்த உடனே ஐயோ ஏதோ பெருசு இருக்கு போலடா அப்படின்னு நான் அங்கிருந்து கமெண்ட் பண்ண காலங்கள்லாம் உண்டு. ஆனா அந்த அறிஞருடைய சிறப்பை அவர்கள் பேசுகிற போது வியந்து பார்த்தது உண்டு. ஆனா இப்ப நம்ம கல்லூரியினுடைய ஒரு இலக்கியம் என்ற விழாவுக்கு, அதுவும் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ்ன்ற ஒரு இனிப்பகம், உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா கிருஷ்ணா ஸ்வீட்ஸ், அவங்களுக்கு இந்த வணிகத்தை செய்வதை விட இது மாதிரி இலக்கிய நிகழ்ச்சிகளுக்கு தொண்டு செய்யறத வழக்கமா வச்சிருக்கிறாங்க. அந்த நிறுவனத்தோட இலக்கிய கூடன்ற ஒரு இலக்கிய அமைப்பு இணைந்து நம்ம கல்லூரியோட ஒரு தொடர் நிகழ்ச்சியை தொடங்குறதுக்கு ஆயத்தமா இதனுடைய தொடக்க நிகழ்ச்சி இன்னைக்கு. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்புல, அதுவும் இப்ப என்ன தேவைன்ற மாதிரியான தலைப்பு, எது தர்மம், எது நட்பு, எது உறவு, எது பணம் அப்படின்ற ஒரு பயணத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. சரி கண்ணா, பின்னாடி இருக்கிறவங்களுக்கு மீண்டும் ஒரு முறை. இப்ப இன்னைக்கு வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் திருமாறன் அவர்கள் உங்களை விட வயதுல ஒரு 3 வயது மூத்தவராக தான் இருப்பார். அவர் வந்து முனைவர் பட்டம் PhD பண்ணிட்டு இருக்கிறாங்க மாநில கல்லூரியில. நீங்க விஜய் தொலைக்காட்சியில இவரை பார்த்திருக்க கூடும். நீங்க உங்களுடைய பள்ளி பருவ காலத்துல தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு சுட்டிகள்னு ஒரு விஜய் தொலைக்காட்சியில ஒரு தமிழ் பேச்சு போட்டி மாதிரியான ஒரு நிகழ்ச்சி வந்தது. சில பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த நிகழ்ச்சியினுடைய வடிவமைப்பு பத்தி. அந்த தொலைக்காட்சியில தமிழகத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட 10 பேச்சாளர்களை தலைமையான பேச்சாளராக வந்தவர். அதை விட அவர் தமிழ்நாடு முதலமைச்சராக விளங்கிய முத்தமிழறிஞர் கலைஞர் அவரிடத்தில் பரிசு பெற்றிருக்கிறார். அரசு நிகழ்ச்சிகள் கவர்னரிடம் பலமுறை பரிசு பெற்றிருக்கிறார். அதெல்லாம் விட சிறப்பு என்னன்னா, வாணியம்பாடியில முத்தமிழ் விழான்னு ஒரு விழாவை ஆண்டுதோறும் நடத்துவாங்க. அந்த விழாவில் சொல்லின் செல்வர் நாஞ்சில் சம்பத் இவரை பத்தி ஒரு வார்த்தை சொன்னாரு. அதை மட்டும் சொன்னா இவரை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்க முடியும்ன்றதுனால சொல்றேன். அன்னைக்கு அனுகிரகா ஆதிபகவன் ஒரு பொண்ணும் தம்பி திருமாறன் அவர்களும் அன்னைக்கு பேசினாங்க. அப்ப நாஞ்சில் சம்பத் சொன்னாரு, இந்த கால இளைஞர்கள் தமிழை வாசிக்கவில்லையோ நேசிக்கவில்லையோ அப்படின்னு என் மனசுல ஒரு பெரிய கல் இருந்தது. அந்த கல்லை உடைத்தது திருமாறன் சொல் அப்படின்னு சொன்னார். அப்படி பல்வேறு வேளைகளில் தமிழை நேசிச்சு அவருடைய தொடக்க கால கல்வி பாருங்க, இளங்கலை தமிழ் லயோலா கல்லூரி, முதுகலை தமிழ் லயோலா கல்லூரி, எம்பில் ஆய்வியல் நிறைஞர் சென்னை பல்கலைக்கழகம், இப்ப முனைவர் பட்டம் மாநில கல்லூரியில தொடர்ந்து இப்ப முடிக்க போறாங்க. ஒரு பெரும் பேராசிரியருடைய கரத்தினால் முனைவர் பட்டத்தினுடைய நெறியாளரா இவங்களுடைய பெரும் பேராசிரியர்கிட்ட மாணவரா விளங்கிட்டு வராங்க. இப்படி தலை சிறந்த மாணவர்கள் படித்த ஒரு பல்கலைக்கழகத்துல படித்த பெருமையும், பல்வேறு கல்லூரிகள் இலக்கிய நிகழ்ச்சிகள் இந்தியா முழுக்க பேச்சு துறையினால் பயணப்பட்டிருக்கிற ஒரு தலை சிறந்த தமிழ் பேச்சாளரை உங்களுக்கு அறிமுகம் செய்து இருப்பது வாழ்நாள் பாக்கியமாக நான் நினைக்கிறேன். அவர் இன்னைக்கு எது தர்மம் அப்படின்ற தலைப்புல உங்களோட பேச போறேன். இப்ப நம்ம அவை ஆத்திச்சூடின்னா நமக்கு என்ன ஞாபகம் வருங்க? அது தொடக்க வரிகள் யாராவது அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அறம் செய்ய விரும்பு, இல்ல நீங்க ஃபுல்லா சொல்லுவீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. சில பள்ளி கல்லூரிகள்லாம் கேட்டோம்னா அறம் செய்ய விரும்பு, ஆமா அறம் செய்ய விரும்பு நம்ம சொன்ன உடனே திருப்பி நம்ம சொன்னதே சொல்லுவாங்க. ஆனா நம்ம ஆரம்பிச்ச உடனே நீங்க முடிச்சு வச்சிருக்கீங்க போல. நல்ல சிறந்த மாணவர்கள் மத்தியில பேசுறது திருமாறன் அவர்களுக்கு. அதுவும் இப்ப இயல்பாவே பெண்கள் தங்களை அழகுபடுத்திக் கொள்வார்கள், ஆண்கள் அழகாகவே இருப்பார்கள். அழகுபடுத்திக் கொள்கிற பெண்கள் மத்தியிலும் அழகாகவே இருக்கிற ஆண்கள் மத்தியிலும் பேசுறத வாழ்நாள் பாக்கியமாக நினைத்துக் கொண்டு ஒரு நல்ல நண்பரை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். இதே மாதிரி இந்த தலைப்பு நல்லா கவனிங்க. இந்த இலக்கிய கூடல் அப்புறம் நம்ம இந்த நிகழ்ச்சியினுடைய முழுமையான நோக்கம், கிருஷ்ணா ஸ்வீட்ஸினுடைய நோக்கம் உங்களுக்கு இந்த தலைப்புகளை கொண்டு போய் சேர்க்கிறது தான். உங்களோட உறவாடுவதற்காக தான் இந்த நிகழ்ச்சி என்பதால் இது உங்களுக்கான நிகழ்ச்சி என்பதை புரிந்து கொண்டு எங்களோடு தொடர்பிலே தொடருமாறு அன்போடு வேண்டும்.
மூத்தல் அறிவுரையோ கேண்மை திறன் அறிந்த தேர்ந்து கொள்ளல் சான்றோர் மொழி கேட்கும் நேரம் இது. எது தர்மம் என்ற தலைப்பில் பேசி நம்மை வியப்பில் ஆழ்த்த வந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு தா. திருமாறன் அவர்களை சிறப்புரை வழங்க அன்புடன் அழைக்கின்றோம். ஓங்கள் இடை வந்து உயர்ந்தோர் தொழவிளங்கி ஏங்கொடி நீர் ஞாலத்து இருளகற்றும் ஆங்கவற்றுள் விண்ணேர் தனியாடி வெங்கதிர் ஒன்று ஏனையது தண்ணீர் இல்லாத தமிழ். ஏறக்குறைய ஒரு 11 ஆண்டு காலம் ஒரு மாணவனாக, ஒரு முதுகலை மாணவனாக, ஒரு ஆய்வியல் நிறைஞனாக, ஒரு ஆய்வாளனாக என்று மாணவர்களோடு சேர்ந்து பயணிக்கிற ஒரு வாய்ப்பு எனக்கு இருக்கிறது. அதனால கீழே இருக்கிற உங்களுடைய மன ஓட்டம் என்னவாக இருக்கும் அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும். யாராயின எங்க இருந்துரா கூட்டிட்டு வந்தீங்க? கிளாஸ்ல உட்கார்ந்துட்டு இருந்த எங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க அடைச்சி வச்சு எது தர்மம்னு ஒருத்தனை பேச வச்சிருக்கீங்களே, இதெல்லாம் தர்மமாடா அப்படின்னா உங்க மனசுல தோணும். இன்னும் சில பேருக்கு புண்ணியமா எங்க இருந்து வந்தாங்கன்னே தெரியல. 1 மணி நேரம் அப்பா என்ன காப்பாத்தி விட்டுறா அப்படின்னு தோணும். சிரிக்கிறதுல இருந்து தெரியுது எல்லா பையனும் அப்படிதான் வந்திருக்கீங்க இல்லையா? நண்பர்களே, நான் உங்களை ரொம்ப கொடுமைப்படுத்த போறதில்லை அப்படின்ற உறுதிமொழியோடு உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதன்மை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இலக்கியங்கள்ல ராமாயணம் அப்படின்னு ஒரு இலக்கியம் இருக்கு, தமிழ்ல கம்பர் எழுதினது. அதுல அனுமன் அப்படின்னு ஒரு பாத்திரம் உண்டு. அந்த அனுமனுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய சாபம் என்ன தெரியுமா? அவனுடைய பலம் என்ன அப்படின்றது அவனுக்கு தெரியாது. ரொம்ப சின்ன குழந்தையா அனுமன் வளர்ற காலகட்டத்துல ஒரு கட்டத்துல சூரியனை பார்த்து இந்த சூரியனை பிடிச்சிடலாம் சாப்பிடலாம் அப்படின்னு நினைச்சு, என்னடா வானத்துல ஒரு மாம்பழம் இருக்கேன்னு மேல பாஞ்சு பறந்து போய் அந்த சூரியனை விழுங்க பார்த்துட்டான். அதனுடைய விளைவாக இந்திரன் கொடுத்த சாபம் தான் அவனுடைய பலம் என்ன என்பது அவனுக்கு தெரியாமல் இருக்கட்டும், ஏன்னா அது தேவர்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு. ஒரு வகையில அந்த அனுமனும் எதிரே இருக்கிற நீங்களும் ஒன்றுதான். உங்களுடைய பலம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. குறிப்பா தமிழ்நாட்டில் பிறந்த தமிழ் இளைஞர்களாக இருக்கிற உங்கள் யாருக்கும் உங்களுடைய பலம் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைச்சு பாருங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இனங்கள்லையும் எழுத்துப்பூர்வமாக 2800 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு உள்ள ஒரே இனம் உங்களுடைய இனம் தான். ஆனா உங்களுக்கு அது தெரியாது. சிந்து சமவெளி நாகரிகத்தை முதல்ல ஆரிய நாகரிகம்னு சொல்லி பின்னாடி அது தமிழர்களினுடைய நாகரிகம்னு நிரூபிக்கிறாங்க. அதுல ஒரு பானை ஓட்டை எடுக்கிறாங்க. அந்த பானை ஓட்டை கார்பன் டேட்டிங்க்கு அனுப்பும் போது அதனுடைய ஆயுட்காலம் கிமு 36,000 ஆண்டுகள் அப்படின்னு சொன்னாங்க. 36,000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே பானைகளை வடிவமைத்து பண்பாடோடு மனிதர்களாக வாழ்ந்த ஒரு இனம் நம்முடையது. ஆனா அது நமக்கு தெரியாது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய 6,000 மொழிகள்ல 4,000 மொழிகள்ல உங்களுடைய மொழியினுடைய தாக்கம் இருக்கு, வேர்ச்சொற்கள் இருக்கு. ஆனா உங்களுக்கு உங்களுடைய மொழியினுடைய மேன்மை தெரியாது. இந்தியாவில் உலகத்தினுடைய பல நகரங்கள்ல
தமிழ் நகரங்களினுடைய பேர் இருக்கு, அது நமக்கு தெரியாது. எல்லாத்த விட சிறப்பு என்ன தெரியுமா? 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்துல மனிதர்கள் மனிதர்களாக எங்கே வாழ்ந்தார்கள் அப்படின்னு ஒரு ஆய்வை நடத்துறாங்க. மனிதர்கள் மனிதனா வாழ்ந்தான்னா என்ன அர்த்தம்? அவன் வேளாண்மை அப்படின்ற ஒண்ணுத்தை செஞ்சிருக்கணும் இல்லையா? இந்த உலகத்துல எங்கடா விவசாயம் நடந்தது அப்படின்னு உலகம் முழுக்க அலசி ஆராய்கிற பொழுது ஒரு 11 இடங்களை தேர்ந்தெடுத்து இங்கெல்லாம் விவசாயம் நடந்ததுன்னு சொல்றாங்க 1,00,000 ஆண்டுக்கு முன்னாடி. அப்படி 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி சரி சரி நாயகம். அப்படி 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வேளாண்மை நடந்ததாக இந்த உலகத்தில் அடையாளம் காட்டப்படுற இடங்கள்ல நீங்களும் நானும் வாழுகிற இந்த தமிழ் நிலமும் ஒன்று. ஆனால் அது உங்களுக்கு தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், அனுமனுக்கு எப்படி தன்னுடைய பலம் தெரியாதோ அதுபோல உங்கள் யாருக்கும் உங்களுடைய பலம் என்ன என்பதே தெரியாது. உலகினுடைய மிக பழமையான மனிதர்களினுடைய எலும்பு கூட கண்டெடுக்கிறாங்க. அந்த எலும்பு கூட்டில் இருந்த மரபணுவினுடைய கூரை எடுத்து உலகத்தில் வேற யாருக்காவது அந்த மரபணு இருக்கான்னு மேட்ச் பண்ணும் போது டேவிட் ட்ரெச் என்ற அறிஞர் இந்தியாவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனோடு அது ஒத்து போகிறதுன்னு சொல்றாங்க. உலகில் மிக நீண்ட வரலாறு மரபணு நமக்கு உண்டு, ஆனால் நமக்கு தெரியாது. இப்பேற்பட்ட வரலாறுகள் நமக்கு இருந்தோம், நாம் ஏதோ கேளிக்கைகளுக்காகவும் கொண்டாட்டங்களுக்காகவும் தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கை இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லேயும் யூடியூப் ஷார்ட்ஸ்லேயும் முடிஞ்சிருது. நான் 2012 லயோலா கல்லூரியில் தமிழ் படிக்க சேர்றேன். ஒரு ஆண்டு முடியுது. 2ஆம் ஆண்டு படிக்கும் பொழுது ஒரு பேராசிரியர் வகுப்புக்கு வந்தார். வந்துட்டு, டேய் என்னடா எழுதுறீங்க, குண்டுலா வர இடத்துக்கு பொது லகரம் போடுறீங்க, சிறப்பு லகரம் வர இடத்துக்கு இந்த லகரம் போடுறீங்க, தானா தப்பாக போடுறீங்க, ஏண்டா தமிழ் படிக்கிற பசங்க ஒழுங்காக எழுத மாட்டீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலுக்காக ஒரு வார்த்தை கேட்டார். ஏண்டா உங்களுக்கு தமிழில் எத்தனை எழுத்து இருக்குனாவது தெரியுமாடா அப்படின்னு கேட்டார். அவர் சும்மா கிண்டலுக்கு தான் கேட்டார். பயலுக திருன்னு முழிச்சு காட்டி கொடுத்துட்டானுங்க, அவனுங்களுக்கு தெரியாதுன்னு. தமிழில் மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குன்னு தெரியல. தெரிஞ்சவன் யாராவது கையை தூக்கு அப்படின்னும் போது நாங்கள் ஒரு 5 பேர் தூக்குறோம். நீங்கள் 5 பேர் சொல்லக்கூடாது, மற்றவன் சொல்லுன்னு சொல்லி மற்றவனை கேட்க வச்சாங்க. ஒரு பையன் கூட சொல்லலை, தமிழ் படிக்கிறான். இப்போ எனக்கு ஒரு சந்தேகம், இங்கே எத்தனை பேருக்கு தமிழோட மொத்த எழுத்துக்கள் தெரியுது அப்படின்னு கேட்கலாம்னு தோணுது? தெரிஞ்சவங்க கை தூக்குங்க. வகைத்தொகையோட கேள்வி கேட்பேன். உயிரெழுத்து எத்தனை, மெய்யெழுத்து எத்தனை, உயிர்மெய் எழுத்து எத்தனை, ஆயுத எழுத்துனா என்ன, மொத்த கூட்டுத்தொகை எத்தனைன்னு கேட்பேன். ஆண்ணாவனா படிச்சுட்டு தானே வந்திருக்கோம். தெரிஞ்சவங்க யாராவது கை தூக்குங்க. அங்கே ஒருத்தர் தான் தூக்குறார். போதும், பரவாயில்ல. தமிழ்நாட்டில் தமிழ் பசங்க முன்னாடி நின்று அதே தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தன் உங்கள் தாய்மொழியில் எத்தனை எழுத்துக்கள் இருக்குன்னு கேட்டால் அத்தனை பேரும் கை தூக்கியிருக்க வேண்டாமா? ஆனால் நீங்கள் எல்லாரும் என்ன பண்ணீங்க? அங்கொன்றும் இங்கொன்றுமா கை தூக்குனீங்க. உங்கள் மொழியின் மீது உங்களுக்கு இருக்கிற அக்கறை அவ்வளோதான். தமிழ் எழுத்துக்களே தெரியலன்னா தமிழினுடைய சொல்லோட வளமை மட்டும் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சதுனால தான்
தமிழில் பயன்படுத்துகிற தர்மம் என்ற சொல்லுக்கான விளக்கத்தை சொல்றதுக்கு நீங்க என்ன கூப்பிட்டுருக்காங்க. நண்பர்களே, உங்களை குத்தம் சொல்றதுக்காக நான் சொல்லலை, உங்களை சுயமதிப்பீடு செய்து கொள்ளுங்கள்னு நான் சொல்றேன். உங்களுடைய மொழி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி யுனெஸ்கோ நிறுவனத்தில் வேகமாக அழியக்கூடிய 50 மொழிகளின் பட்டியலில் ஒன்றா உங்களுடைய மொழியை அறிவிச்சிருக்காங்க. இந்த உலகத்தில் மிக பழமையான மொழின்னு மார்த்தட்டிக்கிறோம்ல, இந்த உலகத்தில் தன் மொழியை தவறாக பேசுபவர்களினுடைய பட்டியலில் நாம் இருக்கோம். வேகமாக அழியக்கூடிய மொழியின் பட்டியலில் நம்ம மொழி இருக்கு. யாரால? நீங்களும் நானும் தமிழை ஒழுங்காக படிக்காததுனால. நான் தமிழன் அப்படின்னு ஸ்டேட்டஸ் போடுறதுனால மட்டுமே நீங்கள் தமிழர்கள் ஆகிட முடியாது. உங்கள் மொழியினுடைய அடிப்படைகளையாவது தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ வீட்டில் போய் எல்லாரும் தமிழில் எத்தனை எழுத்து இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இப்போ நான் தலைப்புக்குள்ளே போகிறேன். எது தர்மம்? தமிழில் 3 சொற்கள் இருக்கு. தர்மம் அப்படின்னு ஒரு சொல், நீதி அப்படின்னு ஒரு சொல், அறம் அப்படின்னு ஒரு சொல். இப்போ தர்மம்னா என்ன, நீதினா என்ன, இது எல்லாம் ஒரே விஷயமாக தானே தெரியுது. ஆனால் இதில் நீதி என்பதும் தர்மம் என்பதும் தமிழே இல்லை. தர்மம் என்பது தமிழ் சார்ந்த சொல் இல்லை. நீதி அப்படின்னு ஒன்றுத்த சொல்கிறாங்க. நீதி அப்படின்னா, நான் திருடிடுறேன், என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்துவாங்க? ஒரு போலீஸ் ஸ்டேஷனில். போலீஸ்காரங்க எங்கே கொண்டு போய் நிறுத்துவாங்க? கோர்ட்டில். அப்போ கோர்ட்டில் இவன் இந்த பொருளை திருடியதுனால இன்ன பொருளுக்கு இன்ன தண்டனை, இந்த பிரிவின்படி இன்ன தண்டனை அப்படின்னு சொல்லி என்னை தண்டனை கொடுத்து ஜெயிலில் கொண்டு போய் உட்கார வைப்பாங்க. இன்ன பிரிவுக்கு இன்ன தண்டனை என்று வகுத்து வைத்து எனக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு பேர் நீதி. அப்போ தர்மம்னா என்ன? தர்மம்னா டியூட்டின்னு அர்த்தம். நீங்கள் மாணவர்கள் படிக்க வந்திருக்கீங்க. படிக்கிறத தவிர வேறு விடயங்களை கல்லூரியில் செஞ்சீங்கன்னா நீங்கள் மாணவர்களுக்கான தர்மத்தை மீறியதாக பொருள். ஒரு பேராசிரியர் இருக்கார். அந்த பேராசிரியர் பாடம் நடத்தணும். பாடம் நடத்தாமல் நீங்கள் ஏதோ பண்ணுங்க, நான் ஏதோ பண்ணுறேன்னு வகுப்பில் உட்காந்து ஃபோனை நோண்டிக்கிட்டு இருந்தார்னு வச்சுக்கோங்க. அவர் பேராசிரியருக்கான தர்மத்தை மீறியதாக பொருள். ஒரு போலீஸ்காரரு களவும் கொலையும் நடக்காமல் பார்த்துக்கணும். ஆனால் காசு வாங்கிட்டு அது ரெண்டுத்தையும் நடக்க விட்டா அவர் காவலனுக்கான தர்மத்தை மீறியதாக பொருள். இப்போ தர்மம்னா என்ன? அவரவருக்கான வேலையை அவரவர் செய்தல் தர்மம், டியூட்டி. சரி, இதானாடா, இதை சொல்கிறதுக்கு தான் நீ வந்தியா அப்படின்னு கேட்டால் இதை கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கங்க. இந்த தர்மங்களை இந்த சமுதாயம் நல்லபடியாக நடக்கணும்னு வகுத்தாங்க. யார் யார் என்னென்ன வேலையை என்ன மாதிரி செய்யணும் அப்படின்றத வகுத்தாங்க. ஆனால் அதில் ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு. காலப்போக்கில் வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு ஒன்றுத்தை உருவாக்குனாங்க. இன்னார் இன்னென்ன வகையில் இன்னென்ன தொழில்களை தான் செய்யணும் அப்படின்னு வகுத்தாங்க. இது ஆரம்பத்தில் தர்மத்தை வகுத்தாங்க பாருங்க, அவங்களுடைய நோக்கம் இல்லை. தர்மம் என்ற ஒரு சொல்லை உருவாக்குனவங்களுடைய நோக்கம் அது அல்ல. பின்னாடி வந்தவங்க தன்னை உயர்ந்தவன் அப்படின்னு காட்டணுன்றதுக்காக தர்மங்களை 4 வகுத்தாங்க. சதுர்வர்ணம்னு அதுக்கு பேர் வச்சாங்க. சதுர்னா 4. இந்த 4 கோட்பாடுகளில் யாரெல்லாம் இருந்தாங்கன்னா பிராமணர்கள், சத்திரியர்கள், சூத்திரர்கள், வைசியர்கள், இந்த 4 பேர் இருந்தாங்க. தமிழ்லையும் இந்த 4 பிரிவு இருந்தது. ஆனால் வடமொழியில் சொல்லப்படுகிற இந்த 4 பிரிவுக்கும் தமிழில் சொல்லப்படுகிற 4 பிரிவுக்கும் வேற. அரசர், அந்தனர், வணிகர், வேளாளர்னு தமிழில். இது நீங்கள் இன்னென்ன தொழில்களை செய்யணும்னு பிரிக்கலை, இன்னென்ன தொழிலை செய்தவர்களை இன்னவாக பிரித்து வைத்தார்கள். ஆனால் வடமொழியில் பிரித்தது இன்னார் இன்ன தொழிலை தான் செய்யணும் அப்படின்னு. அதில் என்ன சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா, ஒன்றுமில்லை, ஒரு அந்தனர் அவர் படிக்கக்கூடிய கல்வியை ஒரு சத்திரியர் படிக்க முடியாது, ஒரு அரசன் கூட படிக்க முடியாது. ஒரு வைசியர் அவர் ஒரு சத்திரியனோ பிராமணனோ படிக்கக்கூடிய கல்வியை அந்த வைசியர் வணிகர் படிக்க முடியாது. சூத்திரர்கள் என வகுத்தவர்கள் படிக்கவே முடியாது. இப்படியான வகைமைகள் இருந்தது. சரி, இதுதானா அப்படின்னா, வீடு கட்டுறதுக்கு கூட உரிமை இருந்தது. ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா பிராமணர் கட்டுற வகையில் ஒரு சத்திரியர் கட்ட முடியாது. சத்திரியர் கட்டுற மாதிரியான ஒரு வீட்டை வைசியர் கட்ட முடியாது.
ஒரு வீடே கட்ட முடியாது சூத்திரர்களுக்கு. இந்த நிலைமை இருந்தது. ஏன் அப்படின்னா, பிராமணர்கள் வகுத்த வகுப்பின்படி தர்மம் என்கிற வர்ணாசிரம தர்மத்தின்படி அவங்களுக்கு காணிக்கை கொடுக்கணும். காணிக்கை கொடுப்பதற்கான காசு யாருக்கு இல்லை அப்படின்னா சூத்திரர்களுக்கு இல்லை. அதனால் அவனுக்கு வீடு கட்டுற முறையே தவிர்க்கப்பட்டது. இப்போ இதை வடநூலார் சொல்கிறாங்க. தமிழ் மரபு இல்லை, தமிழ் மரபில் இந்த மரபு இல்லை. வடநூலார் இதை சொல்கிறாங்க. சொன்னோன்னே தமிழ்நாட்டில் இதை ஏற்றுக்கிட்டோம்னா, தமிழ்நாட்டில் பக்தி இலக்கியமாக பிறந்த பக்தி இலக்கிய கோட்பாடுகளே அதை எதிர்த்துச்சு. சாதியாவது ஏதடா, மதங்களாவது ஏதடா, இட்டகுண்டம் ஏதடா, இருக்கு வேதம் ஏதடான்னு சித்தர்கள் அதை எதிர்த்தாங்க. மனிதரில் 1000 ஜாதி என்ற வஞ்சக வார்த்தையை ஒப்புவதில்லைன்னு பாரதி. இப்போ வர்ணாசிரம தர்மத்தின்படி பிரித்த தர்மங்கள் நமக்கு இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு செய்தி சொல்கிறேன். சைவத்தில் ரொம்ப தீவிரமாக எதிர்த்தார்கள். சைவ இலக்கியம் அப்படின்றது 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த மண்ணில் தோன்றின இலக்கியம். அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் இவங்களெல்லாம் சைவத்தினுடைய குறவர்கள், சைவ குறவர்கள்னு சொல்லுவாங்க. இந்த 4 பேரிலும் இந்த மதங்கள் சொல்லக்கூடிய ஜாதி பேதங்களை, தர்ம பேதங்களை எதிர்த்தார்கள். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, சாதிகுலம் பிறப்பென்று சுழிபட்டு தடுமாறும் மாதமிலி கோத்திரமும் குலமும் கொண்டு என் செய்வீர். ஏண்டா ஜாதி குலம் பிறப்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்களேடா, கோத்திரத்தையும் குலத்தையும் வச்சு என்னடா பண்ண போறீங்க அப்படின்னு கேட்குறாரு. யாரு? ஞானசம்பந்தர்னு ஒருத்தர் கேட்குறார். ஞானசம்பந்தர் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க ஒருத்தரை கூட கூட்டிக்கிட்டே போனார். அவர் பேர் திருநீலகண்ட யாழ்ப்பாணர், யாழ் வாசிக்கக்கூடிய குலம். அவங்கள வரலாற்றில் நாம் என்ன பண்ணிட்டோம், தாழ்ந்த குலம்னு சொல்லிட்டோம். யாழ் வாசிக்கிறவங்க, வீணை வாசிக்கிறவங்க. ஏன் அப்படின்னா, யாழ் இருக்குல்ல, அதை நரம்பு செய்கிறாங்கல்ல, அது மாட்டினுடைய நரம்பில் செய்வாங்க. மாட்டினுடைய நரம்பில் இன்றைக்கினா நமக்கு கம்பி கிடச்சிருச்சு, கம்பி கட்டுவோம். ஆனால் அன்னைக்கு அந்த நரம்புகளை பதப்படுத்தி அதை கட்டுவாங்க. இந்த வேலையை பாணர்கள் தான் செஞ்சாங்க. அதனால் அவர்களை என்ன சொல்லிட்டாங்க, தாழ்ந்தவர்கள்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பிராமண குலத்தில் பிறந்த ஞானசம்பந்தர் இதை ஏற்றுக்கலை, எதிர்க்கிறார். ஞானசம்பந்தர் என்ன பண்ணுறாரு, திருநீலகண்ட யாழ்ப்பாணவரோடு நட்பு பூண்டுகிட்டு ஒரு புரட்சிகரமான வேலையை செய்கிறார். எல்லா ஊர்களுக்கும் தான் போகிற பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணரை கூட கூட்டு போகிறார். இப்போ கோயிலுக்குள்ளே போகணுமா, ஒரு காலகட்டம் வரைக்கும் கோயில் நுழையும் போராட்டம்லாம் பெரியாரால் வகுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம்ல, அவர் செய்தார். ஆனால் 1800 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயில் நுழையும் போராட்டத்தை செஞ்சதே ஞானசம்பந்தர் தான். ஞானசம்பந்தர் திருநீலகண்ட யாழ்ப்பாணரோட கோயிலுக்குள்ளே போகிறார். இவர் பாட, அவர் வாசிக்க. இப்போ பிராமணராக இருக்கக்கூடிய ஞானசம்பந்தரோட உள்ளே வந்துட்டா யாரும் அவரை வெளில போன்னு சொல்ல முடியாதுல்ல. ஞானசம்பந்தர் இந்த வேலையை பார்த்தார். தன்னை எங்கே வடமரபு சார்ந்தவனாக சொல்லிவிடுவாங்களோன்னு நினைச்ச ஞானசம்பந்தர் என்ன பண்ணுறார், ஒவ்வொரு இடத்திலையும் தன்னை தமிழ்ஞான சம்பந்தன் அடையாளப்படுத்துகிறார். தன்னை தமிழன்னு சொல்கிறார். தமிழ் மரபில் இது இல்லைன்னு காட்டுறார். இப்போது இதை சமூக பரவலாக்கமாக செய்ய வேண்டாமா? ஒரு ஊருக்கு போகிறார். அந்த ஊரில் திருநீலநக்க நாயனார் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். இந்த திருநீலநக்க நாயனார் ஒரு பிராமணர். அவர் வீட்டில் யாகம் வளர்த்து வணங்கக்கூடிய ஒரு பிராமணர். அவர் வீட்டில் அவருடைய வேத வழிபாடுபடி பிராமணர்களுக்கு கடவுள் கிடையாது. அவங்க வீட்டில் யாகம் வளர்த்து அந்த தீயில் தான் கடவுளை வணங்குவது வழக்கம். அவர் அப்படியாக வணங்குகிறவர். இப்போ உள்ளே போகிறாங்க, ஞானசம்பந்தர் வந்திருக்காருன்னொன்னே அந்த சதமங்கைன்ற ஊர் முழுக்க மக்கள் கூடிடுறாங்க. மக்கள் கூட்டிகிட்டு இவரை பார்க்க வரணுன்ற போது நைட்டு எல்லாரும் எங்கே தங்குறாங்கன்னா திருநீலநக்கர் வீட்டில் தங்குறாங்க. அப்போ எல்லார் முன்னாடியும் ஞானசம்பந்தர் திருநீலநக்கரை வர சொல்கிறார். இதை பாருப்பா, இவர் இருக்கார்ல, இவர் தான் என்னுடைய நண்பரான திருநீலகண்ட யாழ்ப்பாணர். இவரும் இவருடைய மனைவியும் இங்கே இருக்காங்க. இன்னைக்கு ராத்திரி இங்கே தான் தங்குவாங்க. இவங்களுக்கான இடத்தை ஏற்பாடு செய்யணும்னு சொல்லிட்டார். ஞானசம்பந்தர் என்ன நினச்சிட்டாரு, இவர் வேறு குலத்தை சார்ந்தவர்ன்றதுனால திருநீலநக்க நாயனார் இவருக்கு வீட்டில் இடம் கொடுக்க மாட்டாரோன்னு நினச்சிட்டார். நினச்சி எல்லார் முன்னாடியே இதை சொல்லிடுறார். திருநீலநக்க நாயனாரும் அவரை போலத்தான், அவர் ஜாதி வேறுபாடுலாம் பார்க்க மாட்டார். ஆனால் இவருக்குள்ள ஒரு எண்ணம், இப்போ இவர் சொல்லியும் சொல்லிட்டார், இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு நினச்சி வீடுக்குள்ளே இடம் தேடுறார். வீடு முழுக்க எல்லாரும் எல்லா இடத்துலையும் படுத்திருக்காங்க. இப்போது எங்கே படுத்து இவங்களை தூங்க வைக்கிறதுன்னு தெரியல. அப்போ தூரத்தில் பார்த்தாரு, அவர் யாக குண்டம் வச்சு வளர்க்குறாருல, தினைக்கும் நெருப்பை ஏற்றி யாகம் செய்து வணங்குறாரு பாருங்க அவர் மரபுபடி. அந்த இடம் காலியாக இருந்தது.
இப்போ அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ரொம்ப சந்தோஷமா இங்கே படுத்துக்கங்க அப்படின்னு சொன்னார். சேக்கிடார் இப்படி எழுதுறாரு, அவங்க 2 பேரும் அங்கே போய் படுத்தோன்னே அணைஞ்சு கிடந்த அந்த கூடம் இருக்கு பாருங்க, அக்னி குண்டம் இருக்கு பாருங்க, அது தீ வளஞ்சுடிற்று அப்படின்னு சொல்றாங்க. அவங்க போய் படுத்ததுக்கு அப்புறம் அந்த இடத்தில் தானாக நெருப்பு உண்டானது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு நாள் அவர் யாகம் வளர்த்து வந்தப்போல்லாம் அங்கே எழுந்து நிற்காத கடவுள் இவங்க 2 பேரை வேற்றுமை பாராட்டாம எடுத்துட்டு போயிட்டு அந்த இடத்துல படுத்து தூங்க வச்சாரு பாருங்க. அந்த இடத்தில் கடவுள் எழுந்து நின்றான் அப்படின்ற வரலாறை சேக்கிழார் பதிவு செய்கிறார். அப்போ மதங்கள் 4 வேறுபாடுகளை சொல்லி பிரிச்சுதான்னா இல்லை, சைவ சமயம் அதை எதிர்த்தது. ஆனால் நம்முடைய நாட்டில் எப்படியோ அது கலந்து போச்சு. நமக்குள்ள 4 பேருக்கான தர்மங்கள் அப்படின்னு வகுக்கப்பட்டுருச்சு. இப்போ இதை என்னன்னு பண்ண முடியும்? பாரதியார் சொல்றாரு, மனிதரில் 1000 ஜாதி என்ற வஞ்சக வார்த்தையை ஒப்புவதில்லை. கனிதரும் மாமரம் ஒன்று, அதில் காய்களும் பிஞ்சு கனிகளும் உண்டு. பூவினில் உதிர்வதும் உண்டு, பிஞ்சை பூச்சி எரித்து கெடுப்பதும் உண்டு. நாவிற்கினியதை தின்பார், அதில் 40,000 ஜாதிகள் சொல்வார். பாரதியார் சொல்றார், டேய் ஒரே ஒரு மாமரம் தான், அதில் பூச்சி எரித்து கெட்டு போகிற பழமும் உண்டு, நல்லா சுவையாக வர பழமும் உண்டு. அதுக்கு நாவுக்கு இனியதை தின்னுபிட்டு இவன் என்ன சொல்கிறான், இந்த பழம் இந்த வெரைட்டின்னு சொல்கிறான், எல்லாமே மாம்பழம் தாண்டா. அது மாதிரி மனுஷனில் எல்லாருமே மனுஷன் தாண்டான்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாரு. சூத்திரனுக்கு ஒரு நீதி, பார்ப்புக்கு வேறொரு நீதி, சாத்திரம் சொல்லிடுமாயின் அது சாத்திரம் அன்று சதி என கண்டோம். அவர் என்ன சொல்றாரு, உனக்கு வேற தர்மம் எனக்கு வேற தர்மம்னு இந்த உலகத்தில் ஒன்று இருந்துச்சுன்னா அது தர்மம் இல்லடா, சதின்னு சொல்றார். இவர் 2000 ஆண்டுகளுக்கு பின்னாடி சொல்றாரு பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மன்னன் இருந்தான் உங்க சமூகத்தில். அவன் பேர் ஆரியப்படை கடந்த பாண்டியன் நெடுஞ்செழியன்னு பேர். அவனுக்கு இந்த 4 வர்ண தர்மத்தில் ஈடுபாடு கிடையாது. அவன் என்ன நினைச்சான், இந்த 4க்கும் மேலாக ஒன்றுத்தை அடையாளம் காட்டணும் இந்த சமூகத்துக்கு நினைச்சான் ஒரு மன்னன். அவன் ஏன் ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன்னா யூடியூப்ல போய் பாருங்க, ஒரு பெரிய குறும்படமே அவனுக்கு இதை எடுத்து போட்டிருப்பாங்க. ஒரு பெரிய ஆரிய படையை தமிழ்நாட்டுக்குள்ள வர இருந்த ஆரிய படையை தடுத்தவன், அதனால அவனுக்கு ஆரியப்படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன்னு பேர். அவன் சொல்றான், உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. டேப்பா, உன் வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனை வரும், ஏதாவது வேலை செஞ்சு உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும், உன் கையில் இருக்க சொத்தெல்லாம் வித்தாவது, உன் கையில் இருக்கிற கொஞ்சோண்டு பொருள் இருக்கா அதை வித்தாவது உன்னுடைய தாழ்மையை நினைக்காம படிச்சிரு. பிறப்புவோர் அன்னை உடன் வயிற்றுள் சிறப்பின் பால் தாயும் மனம் தெரியும். உங்கள் அம்மா கூட பாசத்தினால 4 பிள்ளைக்கு வேற வேற வகையில் பாசம் காட்டிடுவா. ஆனால் நீ நல்லா படிச்சிட்டனா ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருக என்னாது அறிவுடையோன் ஆறு அப்படின்னு அரசனும் விரும்புவான்னு ஒரு பாட்டு. நீ படிச்சிட்டா உங்கள் அம்மா கூட உன்னை வேற்றுமை பாராட்டிடுவா. ஆனால் ஒரு அரசன் உன்னை கூப்பிடும்போது உன் குலத்தில் எவன்டா பெரியவன்னு பார்த்து கூப்பிட மாட்டான், எவன்டா படித்தவன்னு பார்த்து கூப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வார்த்தை சொல்கிறான். அதுதான் ரொம்ப முக்கியமானது. வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கல்வி கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமேன்னு சொல்கிறாங்க. 4 வேறுபாடு பிரிச்சானுங்கடா. அந்த 4 வேறுபாட்டிலையும் நீ கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன்னு வச்சுக்கோ, மேலன்னு ஒருத்தன் சொன்னான் பார், அவனும் கூட உனக்கு கீழாக கட்டுப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாக இந்த நாட்டை ஆட்சி செய்த ஆரிய படை கடந்த பாண்டிய நெடுஞ்செழியன் நமக்கு அறிவுரை சொல்கிறான். எல்லாருமே சொல்கிறாங்க, படிச்சிரு கண்ணுடையர் என்போர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையர் கல்லாதவருங்கிறான் வள்ளுவன். எல்லாருமே படிக்க சொல்கிறாங்க. சரி, இந்த உலகத்திலேயே எது மிகப்பெரிய விடயம்னா கல்வி கற்றல் தான். நம்ம எல்லாரும் சந்தோஷமாக வந்து படிக்கிறோமா? ஃபீஸ் கட்டுறதுக்கு கையில் காசு இருக்கா? நான் கஷ்டப்பட்டு தான் படித்தேன். நான் நினைப்பேன், என்னோட பெரிய பணக்காரெல்லாம் இருக்கானடா, நம்ம கையில் ₹1 இல்லையே, நாம் எப்படி படித்து மேலே வர்றது? அவன்கிட்ட அவ்வளோ பணம் இருக்கே, இவன்கிட்ட இவ்வளோ பணம் இருக்கேன்னு நினைக்கும் போது குமரகுருபர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சொல்கிறாரு, டேய் அவனெல்லாம் பார்த்து கவலைப்படாத. நான் இப்போ ரோட்டில் நடந்து போகிறேன், ஒரு பையன் சைக்கிளில் போகிறான், நல்ல மாடர்னான சைக்கிளு. நான் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு அந்த சைக்கிள் இல்லை. இன்னும் கொஞ்சம் நாள் வளர்ந்ததுக்கப்புறம் காலேஜ் வந்துட்டேன். காலேஜ் வந்ததுக்கப்புறம் ஒரு பையன் பைக்கில் போகிறான், ராயல் என்ஃபீல்டு பைக்கில் போகிறான். நான் பார்த்தேன், பைக் இல்லை.
சும்மா போனானா பாவி, பின்னாடி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோடு போகிறான். நமக்கு அதுவும் இல்லை. கொஞ்சம் தூரம் போனால் ஒரு பெரிய பென்ஸ் கார், ஒரு BMW, என் வயசு பையன் போகிறான். ஆனால் நான் தெருவில் நடந்து போகிறேன். இப்போ நடந்து போகிற எனக்கு தோணுது, எனக்கு மட்டும் ஏன்டா இப்படி என்னை படைச்சிட்ட அப்படின்னு எனக்கு தோணுது. நாங்கள்லாம் காலேஜ் படிக்கும்போது ஒரு இடத்துல காஃபி குடிப்போம். காஃபி குடிச்சிட்டு வெளில வரோம். வெளில வரும்போது ஒருத்தர் கீழே இருந்து இப்படி கையை நீட்டி, பா காசு கொடுன்னார். திரும்பி பார்த்தேன், அவருக்கு 2 காலும் இல்லை. நான் பைக்கில் போகிறவனையோ சைக்கிளில் போகிறவனையோ காரில் போகிறவனையோ பார்த்து வெம்பி இருந்தேன் பாருங்க, அவனுக்கு 2 காலு கூட இல்லை. குமரகுருபர் சொல்கிறாரு, தம்மினும் எளியாரை நோக்கி தமதுடைமை அம்மா பெரிதென்று அகமகிழ. உன்னோட கீழே இருக்கவனை பார்த்து உனக்கு கிடைச்சதை நினச்சி, அப்பா நம்மளை இப்படி வச்சிருக்கானே கடவுள்னு சந்தோஷப்பட்டுக்கோ. அவனுக்கு கால் இல்லை, உனக்கு காலாவது கொடுத்துருக்கானேன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறார். சொல்லிட்டு, ஆனால் படிப்புன்னு வந்துருச்சுன்னா உன்னோட கீழே இருக்கவனை பார்க்காத அப்படின்னு சொல்லி தம்மினும் கற்றாரை நோக்கி கருத்தழிக. உன்னோட படித்தவன் ஒருத்தர் இருக்கான் பார், அவனை பார்த்துட்டே இவனை மாதிரி எப்படா படிக்க போகிறோம், கற்றதெல்லாம் எற்றே இவருக்கு நேர், இவனை மாதிரி எப்படா படிக்க போகிறோன்னு நினச்சாதான் கொஞ்சமாவது நம்மளால் படிக்க முடியும்னு சொல்கிறார். இந்த கல்வி நமக்கு கிடச்சிருச்சுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இடிமைகளையும் நாம் எதிர்த்து நின்றுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாருமே அதை தான் சொல்கிறாங்க. எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் அவை சொல்கிறாங்க. இப்போ எல்லாம் சரி, எனக்கு ஒரு சந்தேகம். 4 வகையான வேறுபாடுகளை, 4 வகையான தர்மங்களை இந்த கல்வின்றதை அழித்து எல்லாத்த விட மேன்மை கல்விதான், கல்வி என்பது தலையாய தர்மமாக வருது. பாரதியாருடைய நண்பராக இருந்த நாவலர் சோமசுந்தர பாரதியார் சொல்கிறாரு, இந்த உலகிலேயே இந்த 4 வர்ணங்களையும் மேம்பட்டு நிற்கக்கூடிய தர்மமான கல்வி தர்மம் தான் பெருசுங்கிறார். இப்போ நான் கேட்குறேன், படித்தவன் தப்பு பண்ணா தர்மம் பெருசு தானே? படித்தவன் தப்பு பண்ணால் என்ன பண்ணுறது? நீங்கள் நினச்சி பாருங்கள், நமக்கு சுதந்திரம் கிடச்சி 75 வருஷத்தை தாண்டிட்டோம். இந்த 75 வருஷத்தில் ஸ்கூலுக்குள்ளே வர முடியாத நீங்களும் நானும் ஸ்கூலுக்குள்ளே வந்துட்டோம். வீட்டை தாண்ட முடியாத பெண்கள் எல்லாரும் வீட்டை தாண்டியாச்சு, கல்வி கிடச்சாச்சு. ஆனால் உலகத்தினுடைய கொடுமைகள் 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. படித்தவன் இந்த உலகத்தை அழிக்கிறத மாதிரி இந்த உலகத்தில் வேறு எந்த இழிவுமே கிடையாது. படித்தவன் தான் கடலுக்கு அடியில் போன மாதம் போயிட்டு அணு ஆயுத சோதனையை நடத்தி பார்த்தான். பல பழங்குடி மக்கள் வாழக்கூடிய நிறைய கிராமங்கள் சுனாமினால் கடலுக்கு நடுவில் இருந்த தீவுகள் அழிக்கப்பட்டுச்சு. படித்தவன் தான் மூன் ட்ரீட்டி வர்றதுக்கு காரணமாக இருந்தான். அது என்ன மூன் ட்ரீட்டி? அணு ஆயுதத்தை எல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் கண்டுபிடிச்சான் பாருங்க, அமெரிக்காக்காரன் ரஷ்யாக்காரன் இவெல்லாம் என்ன பண்ணா, நிலாவில் அணு ஆயுத சோதனையை நடத்தி பார்த்தா எப்படா இருக்குன்னு ஆசைப்பட்டான். ஒவ்வொரு நாடும் அதுக்காக தயாராகும் போது ஐக்கிய நாடுகள் சபை சேர்ந்து யாரும் நிலாவில் இந்த சோதனை நடத்தக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து நிலா உலகில் உள்ள எல்லா மனிதர்களுக்கும் பொதுவானதுன்னு ஒன்றத்தை கொண்டு வந்து நிலாவினுடைய வாழ்க்கையை காப்பாற்றினாங்க. நிலா அழிஞ்சு போயிருக்கும், மூன் ட்ரீட்டியை கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இப்போ அந்த மூன் ட்ரீட்டி எக்ஸ்பைர் ஆகுது. படித்தவன் தான் என்ன பண்ணா, 14% 60 ஆண்டுகளுக்கு முன்னாடி உலகத்தினுடைய மழைக்காடுகளினுடைய எண்ணிக்கை 14%. இன்னைக்கு 4.75%. மனிதன் படிக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகம் நல்லா தான் இருந்துச்சு. மனுஷன் படித்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சமநிலையே பாதிக்கப்பட்டுச்சு. படித்தவன் என்ன தெரியுமா பண்ணா, நம்ம சமுதாயத்தில் 4 வேதங்களை சொல்லி 4 தர்மங்களை சொல்லி அடிமைப்படுத்தினாங்கல்ல, படித்தவன் படிக்காத எல்லாரையும் அடிமைப்படுத்தணும்னு நினச்சான். எதை நாம் உயர்ந்த தர்மம்னு சொன்னோமோ அந்த உயர்ந்த தர்மமே இந்த மண்ணில் தாழ்ந்த தர்மமாக மாறக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. நீங்கள் ஐரோப்பியர்களுக்கு வாழைப்பழம் ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய காலை உணவில் பாலும் வாழைப்பழமும் இருக்கணும். ஆனால் ஐரோப்பியர்களுடைய நாட்டில் பெரும்பாலும் வாழை மரம் வளராது. அப்படியே வளருகிற ஒரு சில இடங்கள்லையும் சுவையாக இருக்காது. இப்போ சுவையான வாழைப்பழங்கள் எங்கே கிடைக்கும்னு நினச்சாங்க. ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய அமேசான் காடுகளில் 300 அடி உயர்ந்த மரங்கள் இருக்குது பாருங்கள். அந்த மரங்களை எல்லாம் அழித்து முதல் முறையாக நிலத்தை சமன்படுத்தி விவசாயம் செய்கிறாங்க பாருங்கள். அதில் விளையிற வாழைப்பழம் தான் பருமனாகவும் பெரிதாகவும் சுவையாகவும் இருக்கும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய காடுகளை அழித்தார்கள். மனுஷன் படித்த பிறகு தான் இந்த உலகத்தினுடைய எல்லா இழிவுகளும் வரத் தொடங்கியது. இந்த ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கக்கூடிய இந்த சந்தேகம் வள்ளுவனுக்கும் வந்துச்சு. படித்தவன் தப்பு பண்ணால் என்னடா ஆகும்? பாரதியார் சொல்கிறான்,
படித்தவன் சூதும் வாதும் செய்தால் போவான், ஐயோ ஐயோ என்று போவான்னு சொல்றார். நாடு நாசமா போகுண்டா, அழிஞ்சு போவீங்கடாங்கிறார். இவரும் அதான் சொல்றார். படித்தவன் தப்பு செஞ்சுட்டா திருவள்ளுவர் சொல்றாரு, அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தன் நோய் போல் பாற்றாக. நீ படிச்சு என்ன பிரயோஜனம்? வேற ஒருத்தனுடைய நோயை தன்னுடைய நோய், தன்னுடைய கஷ்டம்னு நினைக்காதவனுடைய படிப்புனால இந்த நாட்டுக்கு என்னடா பயன்னு கேட்குறாரு வள்ளுவர். இப்போ 4 தர்மங்கள், அந்த தர்மங்களுக்கு மேம்பட்டதாக கல்வி என்கிற தர்மம் வந்து நின்றுச்சு. கல்வி தர்மமும் பாழ்பட்டு போச்சுன்னா எது தர்மம்? நீங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் தர்மம்ன்ற வாழ்க்கையை கேட்டிருப்பீங்க, வார்த்தையை கேட்டிருப்பீங்க. ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட போயிட்டு நீங்கள் தர்மம்னா என்னப்பான்னு கேட்டால் பிச்சை போடுறதுன்னு சொல்லுவான். கோயிலுக்கு வெளியில், கோயிலுக்குள்ளே எல்லாரும் போவீங்க, எந்த கோயிலாக இருக்கட்டும், அது சர்ச்சாக இருக்கட்டும், மசூதியாக இருக்கட்டும், சாதாரண கோயிலாக இருக்கட்டும், உள்ளே போயிட்டு கடவுளை எனக்கு இதை கொடுப்பா, எனக்கு இது வேணும்ப்பான்லாம் வேண்டிட்டு வெளியில் வரும்போது வெளியில் ஒருத்தன் கை நீட்டி உங்களை பார்த்து சாமி தர்மம் பண்ணு சாமின்னு கேட்பான். உள்ளே இருக்க சாமி 10 வருஷமாக பிச்சை எடுக்கிறவனை உயர்த்தலை. அவன் யாரை சாமின்னு சொல்கிறான்? உள்ள சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வர உங்களை சாமின்னு சொல்கிறான். ஏன்? நீங்கள் கொடுக்குற அந்த ₹1 இருக்குல்ல, அது கண்கூடாக அவனுடைய வாழ்க்கையில் ஒருவேளை பசிக்கு ஏதோ ஒரு வகையில் உதவ போகுது. அப்போ அவன் நினச்சான், எனக்கு சோறு போடுற இவன் தாண்டா கடவுள்னு நினச்சான். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை. எவன் கொடுப்பான்? ஐயோ இவனுக்கு பசிக்குதுன்றானேன்னு நினைக்கிறவன் தான் கையில் இருக்க ₹1 கொடுப்பான். இப்போ இந்த உலகத்தில் பெரிய தர்மம் எது? மனிதர்களால் உருவாக்கப்பட்ட எல்லா தர்மங்களும் ஒரு காலகட்டத்தில் அதர்மமாக மாறும், கல்வி உட்பட. ஆனால் இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே தர்மம் சக மனிதனுடைய துன்பத்தை பார்த்து இறங்குகிற இரக்கம் என்கிற அந்த தர்மம். நீங்கள் சக மனிதன் பசித்து இருக்கும்போது உணவு உண்டிங்கன்னா உங்களை மாதிரியான ராட்சசன் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. அதனால தான் பக்தி இலக்கியங்கள் பெரும்பாலும் என்ன சொல்லுது அப்படின்னா, தன்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கு உணவு கொடுங்கள்னு சொல்லுது. சைவத்தில் நிறைய யாகம் பண்ணுவாங்க. சைவ சமயம்னா சிவனை வணங்குற சமயம். இதில் நிறைய யாகம் பண்ணுவாங்க, நிறைய பூஜைகள் பண்ணுவாங்க. அதில் ஒரு பூஜைக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேர். மகேஸ்வர பூஜைன்னா என்ன தெரியுமா? ஊரில் இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு ஒன்றா உட்கார வச்சு வேற்றுமை பாராட்டாமல் சமபந்தி போட்டு எல்லாருக்கும் சோறு போடுறது இருக்கு பாருங்க, அது மகேஸ்வர பூஜைன்னு பேர். எவன் ஒருவன் பசித்து இருக்கிறானோ அவனுடைய பசிக்கு உணவளித்தலுக்கு மகேஸ்வர பூஜைன்னு பேர். இளையான்குடி மாறநாயனார் அப்படின்னு ஒரு விவசாயி இருந்தார். நாயனார்களினுடைய வரலாற்றில் 63 பேரில் நான் ரொம்ப விரும்பி படிக்கிறவர் அந்த நாயனார் தான். இளையான்குடி மாறநாயனார் தன்னை நாடி வரவங்களுக்கு சோறு போடுவார். எப்படி போடுவார் அப்படின்னா, 4 வகையான உணவுகளை 6 வகையான சுவையில் போடுவார். உண்ணல், தின்னல், பருகல், நக்கல் 4க்குமே 4 வகையான சாப்பாடு போட்டார். உண்ணல்னா நீங்கள் எடுத்து சத்தமே வராமல் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு உண்ணல்னு பேர். தின்னல் அப்படின்னா எடுத்து கடிக்கிறீங்களா அப்பளம், நொறுக்கு முறுக்குன்னு சாப்பிட்றதுக்கு தின்னல்னு பேர். எடுத்து குடிக்கிறதுக்கு பருகல்னு பேர். ஊர்காவை எடுத்து தொட்டு நக்கி சாப்பிட்றோமா, அதுக்கு நக்கல்னு பேர். இப்படி 4 வகையாக உணவை சாப்பிட முடியும். இந்த 4 வகையாக அறுசுவை உணவை கொடுத்தவர் இளையான்குடி மாறனார். அவர் செல்வ செழிப்பில் இருந்தார், குபேரனாக இருந்தார். ஆனால் ஊரில் இருக்கவனுக்கெல்லாம் இப்படி சாப்பாடு போட்டால் என்ன ஆகும்? கையில் இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போகுமா? ஒரு குடிசை வீட்டில் தங்கக்கூடிய நிலைமைக்கு வந்துட்டார். ஒரு நாள் அவர் கையில் காசே இல்லை, அவர் கையில் கொடுக்கறதுக்கான பொருளோ இல்லை. ராத்திரி நல்ல மழை பெய்யும் போது ஒரு சிவனடியார் வேஷத்தில் ஒருத்தர் வந்து, பா எனக்கு பசிக்குதுன்னுட்டார். சிவனடியார்களுக்கு மட்டும் சோறு போட்ட சைவர்களுக்கு மத்தியில் இவர் எல்லாருக்கும் போட்டவர். எல்லாருக்குமே பாத பூஜை பண்ணி எல்லா குலத்தை எவன் குலம் என்ன ஜாதின்னு பார்க்காம சோறு போட்டவர். இப்போ நைட்டு ராத்திரி 12 மணிக்கு நடுவில் ஒருத்தர் வந்து சோறு வேணும்னு கேட்குறான். அவங்க கையில் அரிசியே இல்லை. அப்போ அவங்க மனைவி கிட்ட போய் கேட்குறாங்க, என்னம்மா பண்ணுறது அப்படின்னு கேட்டோன்னே அவங்க மனைவி சொல்கிறாங்க, காலையில் போயிட்டு விதைச்சிட்டு வந்தீங்கல்ல விதை நெல், அது நம்ம நிலத்தில் தானே இருக்குது, போயிட்டு அந்த விதை நெல்லை அரிச்சு எடுத்துகிட்டு வாங்க. உலகத்திலேயே ஒரு விவசாயி தான் பட்டினி கிடந்து செத்தாலும் சாவான், ஆனால் விதை நெல்லை எந்த காலகட்டத்திலையுமே வீணாக்க மாட்டான், அவிச்சு சாப்பிட மாட்டான். ஆனால் இளையான்குடி மாறனார் களத்துக்கு போயிட்டு, அன்றைக்கி ராத்திரி இருட்டு, இருட்டு, ஊர்களெல்லாம் இருந்து வர பிள்ளைங்க தானே பெரும்பாலும், எல்லாரும் ஊரை பார்த்துருப்போம் இல்லையா? 8 மணியை தாண்டினா எவன் எவன்டுனே தெரியாது.
அப்படி இருக்கக்கூடிய இருட்டில் அன்னைக்கு காலகட்டத்தில் தடவிக்கிட்டே போய் நிலத்தை அரித்து அதில் இருக்கக்கூடிய நெற்களெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் மனைவி கிட்ட கொடுக்குறார். இப்போ விறகுக்கு எங்கே போகிறது? அவங்க பார்த்தாங்க, வீடு கட்டியிருக்காங்கல்ல உள்ள குடிசை, அந்த குடிசைக்கு நடுவில் இருந்த கட்டைகளெல்லாம் உடச்சி விறகாக்கிட்டாங்க. இப்போ இவனுக்கு சமைச்சு போட காயோ கனியோ எதுவுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணாங்கன்னா, வெளியில் போய் தரையில் தடவி தடவி கீரைகளை பறித்து கீரை குழம்பு, கீரை தண்டு பொரியல், கீரையிலேயே துவையல், இவையெல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவங்களுக்கு ஒரு அறுசுவை உணவை படைக்கணும்னு எடுத்துகிட்டு வராங்க. வந்து வெளியில் அவரை கூப்பிட வரும்போது அவர் மறைஞ்சு போய் அந்த இடத்துல கடவுள் ஜோதியாக நின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 இடத்துல நான் சொன்னேன் கடவுள் ஜோதியாக நிற்கிறான். ஒன்று, வேற்றுமை பாராட்டாத போது திருநீலநக்க நாயனாரினுடைய வரலாற்றில் கடவுள் ஜோதியாக வந்து நின்னான். இன்னொருத்தன், தனக்கு சோறு இல்லாத பொழுதும் கூட விதை நெல்லை அவித்து போட்ட ஒருவனினுடைய வரலாற்றை எடுத்து காட்டுறதுக்கு கடவுள் ஜோதியாக நின்னான். அப்போது இந்த உலகத்தில் பெரிய தர்மமாக கடவுள் எதை காட்டுறான்? வேற்றுமை பாராட்டாமல் மற்றவனுக்கு சோறு போடுறது தான் இந்த உலகத்தில் மிகப்பெரிய தர்மம்னு சொன்னான். வைணவத்திலையும் இதே மாதிரியான கதை உண்டு. ஒரு அம்மா திருக்கோட்டி நம்பியூரில் திருக்கோட்டி நம்பின்னு ஒருத்தர் இருக்கான். அவனுடைய மனைவி வீட்டில் யாரும் அன்னைக்கு தானம் வழங்குற உரிமை பெண்களுக்கு கிடையாது, கொடுத்துட முடியாது, கணவனை கேட்காம கொடுக்க முடியாது. இப்போ கணவன் வெளியில் போயிருக்கான், ஊரில் இல்லை. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் வந்து எனக்கு பசிக்குதுன்னு கேட்டான். இதை கேட்டோன்னே அந்த அம்மா வீட்டில் இருந்த விதை நெல்லை எடுத்து அவிச்சு அவனுக்கு சோறு போட்டுறாங்க. கணவன் வரான், பெரிய பணக்காரன், வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தா விதை நெல் குறையுது. என்னம்மா விதை நெல் குறையுதே அப்படின்னு கேட்டப்போ அந்த அம்மா சொன்ன வார்த்தை தான் ரொம்ப அழகு. வைகுண்டத்தில் வித்தினேன் அப்படின்னு சொல்கிறாங்க. டேய், நிலத்தில் விதைவிக்க வேண்டிய நெல்லை நான் வைகுண்டத்தில் விதைச்சிட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா பெரியோர்களே, இந்த உலகத்தில் நீங்கள் தர்மம்னு நினைக்கக்கூடிய எல்லாம் ஒரு கட்டத்தில் வீழும். ஆனால் சக மனிதனை மனிதனாக நினைத்து அவனுக்கு உதவி வாடுகிற வாழ்க்கை தான் கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தர்மம். அதுக்கு தமிழில் அறம்னு பேர். 3 சொற்கள் சொன்னல, நீதி, தர்மம், அறம். இந்த நீதியை வரையறுக்கப்பட்ட சட்டம்னு சொன்னேன், தர்மத்தை வரையறுக்கப்பட்ட கடமைன்னு சொன்னேன். ஆனால் அறம் என்கிற வார்த்தை இருக்கு பாருங்க, தர்மத்தை அடக்கிய அறம் என்கிற வார்த்தை, இது கடவுளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இதை டிஃபைன் பண்ணவே முடியாது. தமிழில் டெஃபினிஷனே கிடையாது அறத்துக்கு. அறு கூட்டல் அம். எவையெல்லாம் இந்த உலகத்தில் தவறோ அவற்றை அறுத்தல் அறம். இந்த உலகத்தில் மனிதனுடைய பசியை அறுப்பது நீங்கள் கொடுக்கக்கூடிய ஈகை என்பதனால தர்மம் என்கிற வார்த்தை ஈகை என்ற பொருளில் மட்டுமே இன்றைக்கு நம்மளுடைய பொருள்படுது. யார் கேட்டாலும் தர்மம் பண்ணியான்னா பிச்சை போட்டியான்னு தான் அர்த்தம். அப்போது பிறருக்கு உதவுதல் என்பதைத்தான் இயற்கையானது தர்மம் என்ற பொருளில் கொள்கிறது என்று சொல்லி, தர்மம் என்றால் பிறருக்கு உதவுதல் என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். விழாவில் கலை நிகழ்ச்சிகளால் அலங்கரிக்க காத்து கொண்டிருக்கும் கலைஞர்களுக்கு நினைவு பரிசு வழங்கும் தருணம் இது. நம் விருந்தினர் திரு திருமாறன் அவர்களை கலைஞர்களுக்கு நினைவு பரிசு வழங்க அவர்களை வாழ்த்தும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். குறிஞ்சி கபிலரில் பரிசு பெற்றவர்கள் சா கணேஷ் 5ஆம் பரிசு. சா கணேஷ் 5ஆம் பரிசு பெற்றவர் கலைச்செல்வி ஆ. மாணவர் அரங்கத்தில் பரிசு பெற்றவர் ராஜேஷ் 2ஆம் பரிசு. கிளாப் பண்ணலாம் எல்லாருமே.
மூன்றாம் பரிசு தமிழ்ச்செல்வன். கலை நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்றவர்கள் அரவிந்த், சரத்ரோஷன், கோ சரத்ரோஷன், ஆர்த்தி, ஞா ஆர்த்தி. கிளாப் பண்ணலாம். புகழேந்தி, சி புகழேந்தி, MS ராஜன், கணேஷ், சா கணேஷ், அல்லமின், ஜெனிடா ஸ்வீட்லின், ஜே. கிளாப் பண்ணுங்க. பிரீதா, ஜே பிரீதா, ரம்யதர்ஷினி, ரம்யதர்ஷினி, நன்றி. வந்தவரையும் வாழ்த்தியவரையும் சொன்னவரையும் சொல் கேட்டவரையும் கண்டவரையும் காட்சி நிகழ்த்தியவரையும் பேராசிரியர்களையும் பெருமக்களையும் வந்திருக்கக்கூடிய அனைத்தவர்களையும் நன்றி கூறி வழி அனுப்பும் தருணம் இது. நன்றியுரை வழங்க நம் கல்லூரியின் மாணவி செல்வி ஸ்வேதா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வரைத்தன்று உதவி செய்யப்பட்டார் சால்பின் வரைத்து இந்நிகழ்ச்சியை சிறப்பாக நிறைவு செய்ய உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். மேலும் எது தர்மம் என்ற தலைப்பில் எங்கள் தோழமைகளிடையே விரிவாகவும் மற்றும் எடுத்துக்காட்டுடன் எங்களுக்கு மிக விரிவாக விளக்கிய இந்த தலைப்பில் தகவல்மிக்க கருத்துக்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்ட நம் சிறப்பு விருந்தினர் திரு தா. திருமாறன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை நடத்த அனுமதி அளித்த நம் கல்லூரியின் முதல்வர் முருகேசன் ஐயா அவர்களுக்கும் நிகழ்ச்சியை திறம்பட வழிநடத்திய நம் துறை தலைவர் பேராசிரியர் உஷா அம்மையார் அவர்களுக்கும் மற்றும் தமிழ் துறையின் பேராசிரியர்களுக்கும் மேலும் மற்ற துறையின் பேராசிரியர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய தொகுப்பாளர்கள் செல்வி தாக்ஷாயினி மற்றும் செல்வி ஜனனி அவர்களுக்கும் விருந்தினரை உங்களுக்கு அறிமுகப்படுத்திய கோ மணியையா அவர்களுக்கும் இறை வாழ்த்து பாடிய செல்வி லிசானா, செல்வி ஸ்வேதா மற்றும் செல்வி ஆர்த்தி அவர்களுக்கும் மேலும் புகைப்பட கலைஞர்களுக்கும் ஒளி அமைத்து தந்த நல்லுள்ளங்களுக்கும் இறுதியாக இந்நிகழ்வுக்கு உறுதுணையாய் நின்று எங்களுக்கு கரவொலி எழுப்பி ஊக்குவித்த எங்களின் தோழமைகள் அனைவருக்கும் எங்களின் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.